ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர், நீங்க பரிசுத்தர் 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 என்று போற்றப்படத்தக்கவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேற்றரவாளனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை காண்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு பலனா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கரப்பிடித்து வழி நடத்துகிற தேவ கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்த உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்க 2-3 பேரை நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தேவனே, அப்பா எங்க மத்தியில நீங்க கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தல எந்த ஸ்தானத்திலையும் நீங்க வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நீங்க மத்தியில கடந்து வாங்கப்பா. உங்களை ஆண்டவரே அப்பா பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நிரம்பி இருக்கட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் கர்த்தருடைய ஆளுகை எங்க மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆளுகை ஆண்டவரே உடைய ஆளுகைக்குள்ளார எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆராதனை பகுதியில் என் கர்த்தர் நீங்க மகிமைப்படுவீராகப்பா. உமக்கு ஏற்ற ஆராதனை நாங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு திரும்ப தருவீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் என் கர்த்தருடைய கண்கள் திறந்த வண்ணமாயும் என் கர்த்தருடைய செவிகள் கேட்ட வண்ணமாயும் இருப்பதாக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கீத பகுதி ஆண்டவரே, சாட்சி பகுதி ஆண்டவரே அப்பா அநேகர சாட்சிகளா எழுப்புவீராக தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரே அப்பா எங்களை அனுப்ப போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க கூட பேசணும் ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் நீங்க எங்களோடு கூட வெளிப்படணும் ஆண்டவரே. துதிக்கும் போதே ஆண்டவரே அப்பா வியாதிகள் சுகமாகணும் ஆண்டவரே, சோர்வுகள் நீங்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் புதிய பலத்தினால ஆண்டவரே நீங்க இடை கட்டி ஆண்டவரே புதிய உற்சாகத்தினால எங்களை நிரப்ப முடியாது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டிட்டு வாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாரும் தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தடைகளை தகர்த்தெறிகிறவர் எங்கள் முன்னே செல்கிறார் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே எங்க தடைகள்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை துரிதமாய் உங்க சமூகத்துக்கு கூட்டிட்டு வாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க ஆராதிக்க வாஞ்சியாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வரட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமா உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர்
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கி
வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எப்போதுமே எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு இது வெற்றியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். எந்த காரியத்திலலாம் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமோ, நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோமோ, அந்த காரியத்திலலாம் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். என்றும் 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 மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். என்றும் 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 மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம்.
சேனை இறங்கும், ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஓர் யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் சந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதுவழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதுவழி எனக்கு திறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தினால் எப்போதுமே மிக சுத்தம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. சொல்லி துதித்திடும் நாமம் அது. சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக வேதாளம் பாதாளம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வெற்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமம் அது. உலகெங்கும் ஜோடித்திடும் நாமம் அது. உலகெங்கும் ஜோடித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்தில் நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
உலகெங்கும் துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரியில் வந்தமே நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரியில் வந்தமே நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாராளும் யாவரையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வீராளும் பாராளும் யாவரையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லித் துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லித் துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு எப்போதுமே ஸ்தோத்திரம். அந்த நாமம் என்னதுங்க? நம்மை ரட்சிக்க வந்த அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். நமக்காக வந்த நாமம். அந்த பேர் தான். அந்த பேர் என்ன போட்டிருக்கு? நமக்கு விடுதலை கொடுத்துருக்கு, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, சமாதானத்தை கொடுத்துருக்கு, மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தை நமக்கு சொந்தமாக கொடுத்துருக்கு. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க இங்கே மறிச்சுட்டா எங்கே போவோங்கிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருந்தேன் என்று சொன்னாங்க. ஒரே தகப்பனுடைய வழியிலே நாம் செல்கிறோம். அவருடைய நாமத்திலே செல்கிறோம். நமக்கு பரலோகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எங்கே ஓடுறோம் தெரியாமல் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் எங்கே ஓடிட்டு இருக்கோம். பரலோகத்தை நோக்கி பரலோகத்தின் சுதந்திரவாளியாய் நாம் இருக்கிறோம். அந்த நாமத்தின் வல்லமை தாவீதின் திறவுகளை உடைய வல்லமை, மரித்தவர்களை உயிரோடு இருக்கக்கூடிய வல்லமை. அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவோட நாமங்கிற வல்லமை. அல்லேலூயா. நாமத்தின் வல்லமை நேற்றும் மாறுவதில்லை, இன்றும் மாறுவதில்லை, என்றென்றும் மாறப்போவது இல்லை. அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைத்தப்போ உங்க தாய் கருத உருவாக்குறப்ப என்ன பாசம், என்ன அன்பு உங்க மீது வைத்தாங்க, அதே அன்பு தான் இதுவரைக்கும். அல்லேலூயா. எழுந்திருந்து போமா, எழுந்திருந்து பொன்னாமம் வாழ்கிறார். என் தந்தை உன்னாமம் வாழ்க ராஜா. தந்தை அரசு ராஜா, என் தந்தை Hallelujah.
கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டம் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உடமையில் இருந்தன்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உடமையில் இருந்தன்மை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சுத்தரே எங்கள் இயேசுதேவா, ஞானிடத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, ஞானிடத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் உருவாக உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி அதில் ராஜாக்கள் உருவாக உதவி செய்தீர். அறியாத தானியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத தானியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுத்தரே எங்கள் இயேசுதேவா, ஞானிடத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, ஞானிடத்தில் நீர் என்றும் ராஜா. போடுவதால் எங்கள் தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வியில்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசத்தை கொண்டிடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசத்தை கொண்டிடாதே. நம்பீரோ நட்டாட்டின் கைவிட்டாலும் நம்பீரோ நட்டாட்டின் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டே பயமில்லையே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம், உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை.
சத்தமாய் பரிசுத்தரே சத்தத்தை உயர்த்தி நானிலத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 சர்வ வல்லமையுள்ள தேவன் பல்லு வாரசத்தின் வீழ்ச்சி வரை நமக்காய் பறித்து பேசுகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி ரத்தத்தினால் என்னை கழுவு. ரத்தத்தினால் என்னை உள்ளும் புறமுமாய் கழுவும். பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் என்னை உள்ளும் புறமுமாய் கழுவும். உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய தெய்வீக திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் தகப்பனே. இதமான் பயன்படுத்துகிற பாத்திரமா எங்களை மாற்றும். எங்களை பாவங்களை மன்னி எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர் தகப்பனே. எங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறீர் தகப்பனே. பரிசுத்தவான்களாய் எங்களை மாற்றி இருக்கிறீர் தகப்பனே. விசுவாசத்தின் சந்ததியாய் எங்களை மாற்றி இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய மகனாக மகளாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள். எங்களை அபிஷேகம் செய்திருக்கிறீர்கள்.
இருந்தடங்களை அந்த பரிசுத்த பருவத்தை தோன்றினார். உங்களுடைய அபிஷேகத்தினால் உங்களுடைய ஆவியின் மரங்களினால் உங்களுடைய அன்பின் கனிகளினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுவாங்க. இரு கரங்களை விரித்து பரிசுத்தரே, பரிசுத்தத்தில் மகத்துவம் நிறைந்த தேவனே, மகா பரிசுத்தரே, கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற எங்கள் பரம பிதாவே, தகப்பனே உங்களுடைய கர்த்தரைகளை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய அளவில்லாத அபிஷேகத்தினால் எங்களை நிறைந்தரணும் தகப்பனே. இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் தகப்பனே. அப்பா, இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும் தகப்பனே. உங்களுடைய அன்பினாலும் தகப்பனே, உங்களுடைய அபிஷேகத்தினாலும் உங்களுடைய பரிசுத்தத்தினாலும் உங்களுடைய மகிமையினாலும் உங்களுடைய கிருபையினாலும் தகப்பனே இந்த பாத்திரம் நிரம்பி வழிய கடவுள் தகப்பனே. இருக்கிற சிறியோர் பெரியோர் எல்லோரும் உங்களுடைய அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவார்கள். அபிஷேகம் ஒவ்வொருவரும் இரங்கட்டும். உங்களுடைய வல்லமை எங்கள் மீது இரங்கட்டும். மயமான நாவுகளை கொண்டு மீறி எங்கள் மத்தியில் இறங்குவீராக தகப்பனே. வல்லமை உள்ள நாவுகள் வாக்குகள் என்னை தொடர்ந்து திருவை இருக்கும் எங்கள் அன்பு பருவத்தினாலும் நோக்கி பார்த்து கொடுத்த நன்மைகள் உடைய நாமத்தின் மகத்துவை இயேசு என்கிற நாமத்தின் மகத்துவத்தை மட்டுமாய் நாங்கள் பாடி துதிக்க ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்த எங்களுக்கு கொடுத்த மாபெரும் சாத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயம் முழுவதும் என்னுடைய உடல் முழுவதும் நீர் ஆளுகை செய்கிறது. உங்களுடைய வார்த்தை ஆளுகை செய்கிறது. உங்களுடைய வல்லமையுள்ள கிருபையை எங்களுடைய ஆளுகை செய்கிறது. நேரத்தோடு நன்றி பலிகள், ஸ்தோத்திரங்கள், துதிபலிகள் எல்லாவற்றையும் நல்லாவே தெரியும். நடந்துட்டு தெரியும். இப்போ எல்லாருமே ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த போருக்காக இன்னைக்கு தெரிந்து போகிறோம். அந்த போர் முற்றிலுமாக நிறுத்த போகிறோம். அமெரிக்கா சமாதானத்துக்காக விட்டு கொடுறாங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு அது உண்மையாக நாங்கள் எந்த அளவு உண்மைங்கிறது தெரியல. சமாதானமாகும், சமாதானம் நிறையணும். யுத்தங்களை ஓயம் பண்ணுறது நம்மோடு இருக்கிறார். யுத்தங்களை ஓயம் பண்ணணும். மனிதர்கள் சமாதானத்தோடு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழணும், நிம்மதியோடு வாழணும். புரியுதா? அதற்காக யாராவது ஒரு இந்த போர் சும்மா நிறுத்தப்படணும். ஏன்னா போர் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதனுடைய விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அதோட விளைவுகள் அநேக நாடுகளில் பிரதிபலிக்கும். குறிப்பாக நம்ம நாட்டிலையும் பிரதிபலிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்பயே கட்டுப்பாடுகள் வந்திருக்கு. விலைவாசி வரலை. ஏன்னா பெட்ரோல் விலை ஆல்ரெடி நமக்கு அதிகமாக இருக்கிறனால இப்போதைக்கு பெட்ரோல் விலையை அப்படியே இருக்கட்டும் விட்டுருக்காங்க. எலெக்ஷன் வேறு வருகிறதுனால எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விலைவாசிகள் எல்லாத்துலேயும் மாற்றம் ஏற்படும். கேஸு, அப்புறம் பெட்ரோலு, அத்தியாவசிய பொருட்களோட விலைகளில் மாற்றம். இந்த போருங்கிற ஒரு விஷயம் இப்போ நின்னாதான் நமக்கு இதிலிருந்துலாம் எந்த விஷயங்கள்ல இருந்துலாம் நம்ம காப்பாற்றப்படுவோம். அதற்காக யாராவது ஒரு பாரதம் வச்சுக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த தேவன் நீர் ஆண்டவரே. அழிக்க வரவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே நடக்க ஆண்டவரே. அந்த இரு நாட்டு தலைவரிடம் ஆண்டவரே நீர் பேசி சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் அனைவரும் ஆண்டவரே பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே. கூடிய சீக்கிரம் அங்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஒரு பிரச்சனைகளிலிருந்து எங்கள் இந்தியாவை காப்பாற்றும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இங்கே எங்கள் சபையில் மக்களுக்கு அனைத்து தேவைகளையும் சந்திக்க மாட்டவரே. ஆம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. அதோட ரிசல்ட்டோட தேதி அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கும். வாக்குறுதிகள் நல்லபடியாக நடக்கும். அநேக தடவை வந்து வாக்கு சதவீதம் என்றைக்குமே 80ங்கிறத கூட தொட்டதில்லை. 80% வாக்குகள் கூட பதிவானதில்லை ஒவ்வொரு எலெக்ஷனும். இந்த தடவை குறைந்தது 90% வாக்குகளாக பதிவிடணும். மக்கள் வந்து எல்லாருக்கும் வாக்கு செலுத்தணும். நல்ல ஓட்டுகள் உருவக்கூடாது. சரியான ஆட்சியாளரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக நம்மளை சுகமாக இங்கே இருக்கிற குடிகள் சுகமாய் வாழ்வதற்கு யார் நல்ல தலைவராக இருந்தாலும் அந்த தலைவரை தேவன் தேர்ந்தெடுக்கணும்.
அதுக்கு நல்ல அறிவு ஓட்டு போடுற மக்களுக்கு அந்த நல்ல அறிவையும் தரும். அதற்காக யாராவது ஒரு பார்க்க எலெக்ஷன் தேதிக்காக எலெக்ஷன் டிசம்பர் ஆகும் நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்கும் சமாதானம் இருக்கும். அதுக்காக இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா எங்கள் ஆராதனையிலே தேவனில் இடைப்பட்டிலே இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையும் ஆண்டவரே அப்பா எலெக்ஷனுக்காக வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்த ஆண்டவரே உமக்கு சித்தமானவில்லை அதன் மேல் அதிகாரியாக இருக்கிறீர் என்று வாசிக்கிறோமே தகப்பனே. ஆவியானவரே உமக்கு சித்தமான மகனை தேவனை தேர்ந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ராஜாக்களை சொல்லி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசம் அமைதலா இருக்க தேவன் ஆண்டவரே. அப்பா அதற்காக நல்ல ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இடையூறு வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே அப்படியாய் ஆண்டவரே நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எலெக்ஷன் டைம்ல ஆண்டவரே அப்பா அந்த எலெக்ஷன் மிஷின் எல்லாம் போட்டு போடுற மிஷினை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. என் தேவன் தாம் இந்த இரத்த கொட்டைக்குள்ள வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிஷின்ல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது தகப்பனே. அப்பா 90% ஓட்டாவது ஆண்டவரே. அப்பா என் தேவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். அப்பா எலெக்ஷன் டைம்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா அரசியல் கட்சிகள் யாரும் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்காதபடி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே அப்பா அந்த எலெக்ஷன் நடந்து முடிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. ஆவியானவரே நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே அப்பா நபரை நீ தேர்ந்தெடுத்து அப்பா இன்னும் ஒரு 5 வருஷம் ஆண்டவரை நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக என் தேவன் நீர் ஏற்ற ஆண்டவரே அப்பா நபரை தேர்ந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரை ஏற்படுத்தின அப்பா அந்த காரியத்துக்காக நன்றி 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 ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. ஆமென். சிறு பிள்ளைகளோட பாதுகாப்பு பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிறு வயது 2 வயது சொல்லியிருக்காங்க. ஒரு 7 வயது ஒரு பெண்ணை பிஸ்கட் வாங்கி சக்கி வாங்கி கூட்டு போய் தற்கொலைக்கு பண்ணியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெண்கள் எப்படின்னா அவங்க பாதுகாக்கப்படணும். அவங்களுக்கு இது மாதிரியான இக்கட்டுகள் வராமல் இருக்கும். அதுக்காக சொல்லுவீங்க. இதுக்கு மெயினான மூலக்காரர்கள் என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே ட்ரக்ஸ் அடிச்சிருக்காங்க இல்லை கஞ்சா போகும். இது 2 விஷயம்தான் என்ன பண்ணுது புத்தியை மழுங்க செய்து அது காம வரியாக அது மூலியமாக நிறைய பேர் சீரழிக்கப்படுறாங்க. அதுக்காக யாராவது ஒரு பாடுபட்டு கேட்பீங்க. ஏன்னா இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இந்த விஷயத்த ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் நடந்தால் நம்ம கேட்கணும், நம்ம பிள்ளைக்கு நடந்தால் கேட்கணும். அது எவ்வளோ வழியாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதெல்லாம் ஊடகத்தில் வெளியே கொண்டு வரதுல சொல்கிறது. அதனால் நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, தயவுசெய்து சிறு பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக பெண் பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக யாராவது பாருங்க. ராஜா ஆவியானவரே இறக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் 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 அப்பா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை ஒரு விசையை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை இந்த வேலையில் எல்லாரும் ஒரு மனமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே. பரிசுத்தமுள்ளவரே இந்த ஓய்வு நாளோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த நாளை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரே ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரியர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் 3வது குறிப்பு உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பின் தேவன் நீர் ஆண்டவரே பாதுகாப்பா இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆவியானவரே. அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் அப்பா நீர் எங்கள் பிள்ளைகளை ஆளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே எங்களுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவன் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் சபையின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தமிழ்நாட்டின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து
கட்சி சம்பந்தமாகவோ அப்ப போலீஸ் சம்பந்தமாக யாரும் அதுக்கு துணை இருக்கக்கூடாது ராஜா. நாங்கள் இயேசுவின் நாமத்தால் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவர். இந்த வேலையில என் தேவ ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா பெண் பிள்ளைகளும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அவர்களுக்கு ஏற்ற தூதர்களை நீர் அனுப்புவீராக இயேசுவின் நாமத்தால் ராஜா. நீர் அப்படியா செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டுமா விளையாடி பெற்ற கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் பிள்ளைகள் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க ராஜா. அப்பா உடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு ஆண்டவரே வாலிப நாட்களை பிரயோஜனப்படுத்தி இந்த வேதத்துக்கு ஆண்டவரே இந்த வசனத்துக்கு கீழ்படிகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ராஜா. வேதமே வெளிச்சமாய் இருக்கட்டும் ராஜா. நீங்களே ஜீவன், நீங்களே வழி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. இந்த விளையாடப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தாவரம் எடுத்துக்கொள்ளும். கர்த்தாவை முழு இதயத்தோடும் உண்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடர்கொண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி கலைத்து போட்டேன். கர்த்தர் என்றென்றைக்கும் இருப்பார், நம்முடைய சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சிம்மை பெற்றவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சீயோனில் வாசமாக இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை கணங்களுக்குள்ளே அறிவியுங்கள். வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உங்களுடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உங்களுடைய ரட்சிப்பினால் கழிவு கொடுத்து ஜாதிகள் தங்கள் வெற்றின் குழியில் தங்களை விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலை அகப்பட்டுக் கொண்டது. பின்நாட்கள் தேவனை மயக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளிப்படுவார்கள். கர்த்தாவே உட்கார்ந்து கொள்வோம். இதுதான் காணிக்கை பகுதி. காணிக்கை பாடல்கள் ஷர்வின் ஜோஸ், தந்தை ஜெர்வின் ஜோஸ், ஷர்வின் ஜோஸ் வாங்க ஸ்தோத்திரம். ஷர்வின் ஜோஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம். சஞ்சு தம்பி சஞ்சு வாங்க காணிக்கை கொண்டு. நீங்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றினர். இயேசுவின் தலையிலிருந்து நிச்சயம் ஒரு நாளும் மறுபடி பேரென்று அழைத்தவர் அளவிலிருந்து நான் வீட்டு பாதையெல்லாம் பெரியாய் கண்டாலும் என்னோடு அவர் இருக்க கரை தெரியாமல் கண்மண்டாலும் எல்லோயாது என் நம்பிக்கை அவரானாலும் எல்லோயாது கைவிட தெரியாது ஓட முடியாது நம்புவதற்கு யாரையால் முடியாது
நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. கடலிலே நிரம்பிடும் பழினால் நம்பல கடலில் நடப்பவரே நம்பினது நீண்டிட தெரிந்த மீனமாயிருந்து நீ வந்து கை தூக்க காத்திருந்து ஐந்து பாடலாம் தெரியாதாலும் என்னோடு அவர் இருக்க என் துணிகளோ யாரு கை தெரியாமல் கண்மண்டாலும் துணிகளோ யாரு நம்பிக்கை அவராலும் என் துணிகளோ யாரு கைவிட தெரியாது ஓட முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி அழகா பாடினாங்க. திருப்பி ஒரு மாதிரி கிளாப் பண்ணாங்க. திருப்பி ஒரு மாதிரி அழகா பாடினாங்க. கற்றுக்கோ ஸ்தோத்திரம். அடுத்ததாக காணிக்கை பகுதியில் வேற ஒருத்தர் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். இல்லை காணிக்கைக்கா சொன்னாங்க. கற்றுக்கோ ஸ்தோத்திரம். அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த காட்டில் ஆண்டவரே பள்ளிக்கு விரும்பியாச்சு வெண்மையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க வழி நடத்தி வச்சுங்கள நல்ல அடுத்ததாக சாட்சி பகுதி. இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்து. சாட்சி பகுதி இருக்குங்களா? வைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிற சாட்சி சொல்லணும், வைக்கப்படக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தா யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த பகுதி கடன் சொல்லுவோம். சாட்சி இல்லைன்னா அடுத்த பகுதி கடன் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நம்ம உயிரோடு இருக்கோம்ல, அதுவே சாட்சி தான். டெய்லி டீ கடையில் போய் டீ குடிப்போம். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்காக டீ குடிப்போம். அப்போ டெய்லி என்ன பண்ணுவார்? டீ கொடுக்குற அண்ணன் கொடுப்பார். 2 நாளைக்கு முன்னாடி டீ கொடுத்தார். அடுத்த நாள் போனால் கடை பூட்டிச்சு. என்னன்னு கேட்டால் அவர் இறந்து போயிட்டார். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, அதுவே பெரிய சாட்சி. அதுவே பெரிய சாட்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிக்கிறோம்னா நம்ம பலத்தால், நம்ம தைரியத்தால், நம்ம உடல் ஆரோக்கியத்தால் கர்த்தர் நம்ம வைத்த கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த பகுதி வசனம். சின்ன குழந்தைங்க வசனம் சொல்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடனுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவர் நம்ப இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். சங்கீதம் 28:7. சங்கீதம் 23. கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்தை நிமித்தம் நீரில் பதில் என்னை நடத்துகிறார். நான் மண்ணையில் பழக்கைகளை நினைத்தாலும் கொலாப்புக்கு பயப்படி தேவரில் என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு கோலும் உமர்த்தடியும் என்னை தேற்றும். என் சத்தத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகமாக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அகிலமானவர். நெருக்கப்படுற காலத்தில் அவரே தஞ்சமானவர்.
சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஏசாயா 40:29. ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி நாமத்தை துதிப்பேன். ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைல வசனம் சொன்னாங்க, சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுறோம். டெய்லி ஒரு வசனம் சாமிக்கு நாங்கள் எப்படி சொல்லி தரோம்னா, டெய்லி ஒரு வசனம் அவனுக்கு குளிக்கும்போது, சாப்பாடு ஊட்டி விடும்போது, நான் டெய்லி ஒரு வசனத்தை சொல்லும்போது 6 நாளைக்கு 6 வசனம் சொல்லிட்டான். அப்படி தான் சொன்னாங்க. தனியாக அவனுக்கு எது சொல்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாராந்திர அறிக்கை, ஆராதனை ஒழுங்குகள். சபையினுடைய ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நான் காலையில் கர்த்தரோட இந்த எழுப்புதல் ஜெபத்தில் என்றைக்கெல்லாம் நான் சொல்கிறேனோ, சீக்கிரம் சபைக்கு வந்துடுங்க, சீக்கிரம் சபைக்கு வந்துருங்கன்னு என்றைக்கு சொல்கிறேனோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோலுக்கு வந்தேன். இதனால டோலுக்கு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா சொல்கிறேன் நான் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். அப்போ இன்னும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும். கர்த்தர் அறிவிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் நம்ம ஏற்பாடு கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் உடல் பலவீனம் இருக்குது. வாரம் ஃபுல்லாக ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ரெஸ்ட்டு. அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தோம்னா அவர் ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரம் வரத்துக்கு நம்ம அவருக்கு உதவி செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் கர்த்தரோடு இந்த எழுப்புதல் ஜெபமானது சமாதான ஜெப ஊழியர்கள் மூலமாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. ஜெப வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றார்கள். ஏது ஆராய்ச்சி நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்றார். எல்லா சபையிலையும் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் தான் வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. ஆனால் சென்ற வாரம் கடந்த வாரம் நம்ம காலையில் கர்த்தரோட எழுப்புதல் ஜெபத்தில் சகோதரிகள் தான் என்ன பண்ணாங்க, சகோதரிகள் தான் பிரசங்கம் கொடுத்தாங்க. அது ஒரு சகோதரி சொன்னாங்க, சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து சின்ன வயசில் சாராயம் விற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து ஒருத்தங்களை ரட்சிக்கப்பட்டு அவங்க வீட்டுக்கார ரட்சிக்கப்பட்டு அவங்க சாட்சியாக சொன்னாங்க. நீங்களும் வந்து காலையில் கர்த்தரோட இந்த எழுப்புதல் ஜெபத்தில் கலந்து கொண்டு நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எனக்கு தெரியாத உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி மாறி மாதிரி என்ன பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த ஜெபத்தில் காலையில் முதல் 1 மணி நேரம் கர்த்தர் கொடுக்கணும். நம்ம எப்படி காணிக்கை கொடுக்கறதுக்கு, தசமாக கொடுக்கறதுக்கு 10ல் 1 நம்ம கொடுக்கறதுக்கு பிரயாசப்படுறோம், ஆசைப்படுறோம், விருப்பப்படுறோம் இல்லையா. முதல் 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தனா மித்த இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை அவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக உபவாச ஜெபம். ஒவ்வொரு மாதம் 2வது வெள்ளிக்கிழமை சபையில் இங்கே இந்த இடத்துல 11 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இதுக்கு ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா யோபு தன் சிநேகத்துக்காக விடுதலை செய்தபோது யோபுடைய சிநேகத்தை மாற்றி கெட்டதனையாக ஆசிர்வதித்தார் என்று யோபு 42:10 நம்ம தியானிக்கிறோம். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் அமிர்த ஜெபம்படி ராஜாக்களுக்காகவும் பிரபுக்களுக்காகவும் ஜெபியுங்கள், அது கர்த்தருக்கு பிரியமும் சித்தமுமான ஜெபம்னு சொல்லி இன்னைக்கு ஜெபம் நடத்தினாங்க இல்லையா, மோசஸ் நடத்தினாங்க இல்லையா. ஆராதனை எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லையா. ஆராதனை நான் வீடியோ எடுத்ததுனால அன்றைக்கி பார்த்தேன். எல்லாம் வந்து அனலாக ஆவியில் என்ன பண்ணாங்க, அனலான்னு ஜெபம் பண்ணாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் தாமே ஆராதனை நடத்தின மோசஸையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்ம பைபிள் நம்ம சர்ச்சில் வந்து ஒரு வேதாகம திட்டம், 1 வருடத்திற்குள்ள வேதாகமத்தை ஒரு முறையாவது முழுமையாக வாசிக்க வேண்டும் என்ற தீர்மானம் யாராவது பண்ணியிருப்பீர்களானா உங்கள் கையில் உயர்த்தலாமா? ஏன் வாரம் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து வாரம் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா பைபிள் வந்து நமக்கு முக்கியம். கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது, நம்ம பேசுகிற கர்த்தரோட பேசுகிறது ஜெபம், கர்த்தர் நம்மளோட பேசுகிறது வேத வாசியம். சரி, அதனால் நீங்கள் வந்து இவங்க 2 பேருக்கு கிளாப் பண்ணிடுவோம். 2 சிஸ்டர் கையை உயர்த்தினாங்க, அவங்க 2 பேர் கிளாப் பண்ணிடுவோமா? ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசித்தா 6 மாதத்தில் வாசித்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசித்தா
1 வருடத்துக்குள்ளாக வாசிக்க முடியும்னு சொல்லி இந்த குறிப்புலாம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முடிவுல நீங்கள் வாசித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு gift தருவாங்க. சபையின் சார்பாக உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இப்போ காலையில் கர்த்தரோட இந்த எழுப்புதல் ஜெபத்தில் நாங்கள் 1 வருஷத்தில் ஜெபம் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாடை நாங்கள் தியானித்து முடிச்சிட்டோம். எப்படி ஒரு குழுவாக இணைஞ்சு தியானித்து முடிச்சிட்டோம். அடுத்தது ஏசாயா எழுதுனதுக்கு 66 புத்தகம் வாசி முடிச்சிட்டோம். இன்னைக்கு எரேமியா எழுதுனதுக்கு சில புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு தியானிச்சேன். இன்னைக்கு பூமான ஒரு சிஸ்டர் வந்து தஞ்சாவூர்லேருந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. நிறைய வந்து இப்போ கர்த்தர் பேசுகிறார், அதெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையினுடைய யூடியூப் சேனல் ஹவுஸ் ஆஃப் பீஸ் அந்தந்த வார ஆராதனை பிரசங்கங்கள் அப்லோட் செய்யப்படுகிறது. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வந்து நீங்கள் பார்த்து ஆஸ்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிஷனரி காணிக்கை மாதம் நம்ம 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நம்மளால் மேக்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். தைரியமாக நம்ம கொடுக்கணும். சோதனம் தைரியமாக நம்ம கொடுக்கணும். இந்த பிரச்சனைலாம் இது கொண்டு கொடுக்கலாம். ஆனால் நம்மளால் இப்போ கொடுக்க முடியாத சூழல், அவங்கவுங்க ஒரு பணியில் இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அனுப்பலாம். யார்? கர்த்தர் சொன்ன கட்டளை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எப்படியா சொல்றதுன்னா சொல்றாரு, நீ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால அந்த வார்த்தையின்படி நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியலனாலும் நம்ம சுவிசேஷங்களை அனுப்புகிறோம் இல்லையா, அது கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படித மாட்டாரு. கர்த்தர் தாமே கொடுத்த அனைவரும் கொடுக்கின்ற அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது நம்ம அந்த தாங்கி வருகின்ற ஆல்ஃபா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா, இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இவங்களுக்காக ஸ்தோத்திரம். யாராவது ஒருத்தர் ஜெபிங்களா? ராஜேஸ்வரர் ஜெபிக்கிறீங்களா? ஆல்ஃபா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா சபைக்காக, மிஷனரிக்காக இல்லை அகிலாக்கா உச்சமணி வாங்க. ஆவியானவரே அப்பா தகப்பனை கொடுக்கிற கரங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா தகப்பனை கடமல்லாடி சொந்த வார்த்தையினுடைய ராஜா ஆண்டவரே மிஷனரி தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். உங்கள் இணைந்த கர்த்தாவே அப்பா நாங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நாங்கள் இணைந்த கர்த்தாவே ஆண்டவரே கொடுக்கிறதா அந்த காணிக்கையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி கொடுக்கப்பா. பரிசுத்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கரத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னும் ஒரே ஒரு பகுதி மட்டும் இருக்கு. பிறந்த நாள் சகோதரி கவிதா வந்து 27/3/2026 அன்று தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அவங்களுக்காகவும் சகோதரி நிம்மி நம்ம காலையில் கர்த்தரோடு எழுப்பு ஜோதில் இருக்காங்க, அவங்களுக்காக அந்த 2 பேரும் பிறந்த நாளை காண்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ஆசிர்வதிச்சு இன்னைக்கு ஆராதனை நடத்தின சகோதரர் மோசஸ் அவங்க ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அன்பு பரலோகத்துக்காக இந்த வேலைக்காக செலுத்துகிறோம். தகப்பனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னதே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனை கவிதாக்காவை முன்னியக்காவை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இருவரையும் உயிர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே அப்பா, இருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. புத்திரியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று பார்க்கிறோமே, நல்ல புத்திரியுள்ள ஸ்திரீயாக அவர்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் தகப்பனே, அவர்கள் என்னென்ன மனதில் ஆசைகள் வைத்திருக்கிறார்களோ, எண்ணங்கள் ஏக்கங்கள் விண்ணப்பங்கள் வைத்திருக்கிறார்களோ, அதை எல்லாவற்றையும் இருவருக்கும் நீ நிறைவேற்றிக் கொள்ள ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற தகப்பனே, வேதாகமத்திலே காணப்படுகிற நல்ல பலமுள்ள ஸ்திரீகள் மாதிரி இவர்களும் தகப்பனை பலம் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்டால் கர்த்தரை ஸ்தோத்திரிமா. கரகட்டி ஸ்தோத்திரி சொல்லுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. திருமண நாள். அக்கா வாங்கக்கா, அகிலாக்கா, நாகராஜன் முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். திருமண நாள் 26/3/2026 அன்று அவனுடைய திருமண நாளை காண்றாங்க. இவங்களுக்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி இவங்களுக்காக ஸ்தோத்திரம். லீலாமா ஜெபம் பண்ணுங்க. லீலாமா ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்வதிச்சு லீலாமா ஜெபம்.
கிருபா வாங்க, கிருபா வாங்க, நீங்களும் வாங்க, வாங்க வாங்க, குடும்பமாக நீங்கள் வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த குடும்பத்தை கர்த்தாவே அந்த கர்த்தாவே குடும்பத்தை கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே நீ திறந்தெடுத்த குடும்பம் கர்த்தாவே அந்த சகோதரன் சகோதரி கர்த்தாவே கர்த்தாவே உடைய சன்னிதியை கர்த்தாவே உடைய குடும்பத்தை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆராதனை எல்லாம் பிரிச்செடுத்து கர்த்தாவே சகோதரனே குடும்பத்தை கர்த்தாவே நீ ஆசீர்வாதமாக மாற்றும் கர்த்தாவே. இந்த திருமண நாளை ஆசீர்வதிக்கணும் கர்த்தாவே. நாங்கள் சபையார் கூடி கர்த்தாவே ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. சகோதரியை கர்த்தாவே தெய்வீக ஆசீர்வாதத்தோட கர்த்தாவே நீ பாதுகாத்துப்பட இந்த வருஷத்திலே கர்த்தாவே அவருக்கு ஒரு வீடு கட்ட உதவி செய்யுங்க கர்த்தாவே. தெய்வீக கர்த்தாவே குடும்பத்துல தேவைகள் எல்லாம் நிரம்பி வடியத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தோட கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து கொண்ட கர்த்தாவே. சிறுபாவோட படிப்பினை கர்த்தாவே அப்பா ரசிக்க பிள்ளைகள் கர்த்தாவே ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து கர்த்தாவே இவ்வளோ மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லத்தக்க ஒரு அடையாளத்தோட வாழ உதவி செய்யுங்கப்பா. அவங்க குடும்பத்தை கர்த்தாவே யோபினை வேலி எடுத்து பாதுகாத்து தேவன் கர்த்தாவே இந்த குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்து கர்த்தாவே எல்லா தெய்வீக ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே இந்த குடும்பத்துக்கு கொடுத்த கிருபையோடு நன்றியோட ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டாங்க. அடுத்தது நம்ம வேத பகுதிக்கு நேரம் கடந்து சொல்லுவோம். ஜப நிலையிலே இருப்போம். அதனுடைய வார்த்தை இந்த வெளியே கொண்டு வருவாங்க. கரதட்டி சிறுவர் பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் கீழே போயிட்டு இல்லையா சரியான நேரத்தில் முடிச்சிடுவோம். தயவுசெய்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கீழே போங்க. செகண்ட் கிளாஸ் பிள்ளைங்க அனுப்புங்க, பேரண்ட்ஸ் அனுப்புங்க. இதில் கொஞ்சம் வசனம் சொல்ல எங்கேயாவது மனுஷன் ஆண்டுடைய சமூகத்தில் சிறுவர் முடியும் வேத வசனமும் முக்கிய பிள்ளைங்களுக்கு வாசிக்கலாம். சீக்கிரமாக அனுப்புறீங்களா? கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஒரு ஆவியானவருடைய லீடிங்